Greetings to everyone. Welcome back to English language training session. நான் ஜாயனா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூ ரெடியா, யூ ஹாப்பியா, கம்ப்ளீட்டடா, யூ கிரையிங்கா, யூ ஆர் கம்மிங்கா, இந்த மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு தெரியாமயே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. இது வந்து தேர்ட் வேர்ல்டு வாரா மாறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா we are not ready for another world war. Why? Because நம்ம வேர்ல்டு வார் 1 and 2 வந்து நிறைய படிச்சிருக்கோம். சோ அதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம நேர்ல பார்க்கலனாலும் நம்மளால உணர முடியுது. சோ அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு the world is not ready to face another world war. சோ அதனால இந்த சண்டை வந்து சுமூகமா முடிஞ்சு உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கடவுளை வந்து நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட எல்லா வியூவர்ஸ்க்குமே இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய டெய்லி ப்ரேயர்ஸ்ல இனிமே வந்து உலக அமைதிக்காகவும் நம்ம கண்டிப்பா ப்ரேயர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடே செஷன். என்னோட ட்ரைனிங் செஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 செக்மெண்ட் இருக்கு. First segment வந்து பாத்தீங்கன்னா practice session. As I said before, today's practice session we are going to see yes or no type question, and my second segment is application in real life. இந்த செக்மெண்ட்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அது வந்து how to apply in the real life and then to talk அப்படின்றது இந்த application in real lifeல பார்ப்போம். And the third segment is very important, pronunciation clinic. How to pronounce all these English vocabularies and then sounds without any mistake அப்படின்றது we'll be studying in pronunciation clinic. And the next segment is the reading practice. So each and every session I'll be repeatedly I'll be saying reading practice is very important and must for us to not only improve the pronunciation but also to change the modulation and speak in English. And அடுத்த segment வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து activity. Okay, so activity வந்து it's very important because what is my method of training English is 20% we will learn the rules and then 80% we will apply and speak. அப்ப நம்ம 80% அப்ளை பண்றதுக்கு குட்டி ஆக்டிவிட்டி வந்து நம்ம அதை வச்சு நம்ம practice பண்ணலாம். So these are all the 5 segments in my training session. If you feel that my sessions will be very useful for you to develop your communicative English, do like, subscribe and share my channel. Okay friends, now let's move on to the session. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு ஏன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பேரு அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் எல்லாம் ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னாங்க இருக்கும். ஓகேங்களா, ரெண்டே வார்த்தை தான் வந்து நமக்கு ஆன்சர் இருக்கும். அதனாலதான் இதுக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு பேர். ஓகே, சோ இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம ஒரு நாளைக்கு நிறைய இந்த கேள்விகளை வந்து நம்ம கேட்டுட்டு இருப்போம். சோ இதை வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசணும். அதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பாத்திரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு என்ன முக்கியமா தேவைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வர்ப். இந்த ஆக்சிலரி வர்ப் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். So there are 3 types of auxiliary verbs: be verb, have verb and do verb. So be verb மொத்தம் 5 இருக்கு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? AIA WW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A அப்படின்றது வந்து am, I is, இன்னொரு A வந்து are, ஒரு W வந்து was, இன்னொரு W வந்து were. ஓகே, இது நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, AIAWW. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா have verb. ஓகே, சோ have verb H3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 have verb இருக்கு. have, has, had, மொத்தம் 3 இருக்கு இல்லைங்களா? சோ அதனாலதான் H3 அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் do verb. ஓகே, do verb வந்து D3 ஞாபகம் வச்சுக்கோங்க. do, did, does. ஓகேங்களா? சோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு ஸ்டெப் 1 இந்த ஆக்சிலரி வெர்ப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்பா பார்க்கலாம். அதாவது be verb எங்க யூஸ் ஆகும், have verb எங்க யூஸ் ஆகும், do verb எங்க யூஸ் ஆகும்னு ஒண்ணா பார்த்தோம்னா அவ்வளவுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து be verb பார்க்கலாம். சோ இந்த be verbல எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த be verb யூஸ் பண்ணி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி, அவங்க யார் அப்படின்ற கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், is she a teacher, is he a doctor,
ஓகே இஸ் ஹி an engineer ஓகே சோ அவங்களோட ஐடென்டிட்டி கேட்கறதுக்கு இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் she a teacher அப்படினா இதுக்கு பதில் என்னவா இருக்கும் yes she is a teacher no she is not a teacher ஒன்னு yes சொல்லுவோம் இல்லனா no சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தங்களோட ஐடென்டிட்டியை கேட்கறதுக்கு நம்ம இந்த be verb yes or no டைப் क्वेश्चन வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட் இல்லனா கண்டிஷன் ஓகே அவங்களுடைய நிலை ஓகே அத பத்தி கேட்கிறதுக்கு நம்ம yes or no டைப் क्वेश्चन be verb வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் is he hungry ஓகே இப்போ அவன் கோவமா இருக்கானா is he angry ஆமா அவங்க கோவமா இருக்காங்க இல்ல அவங்க கோவமா இல்ல ஓகேங்களா சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கேட்கலாம் அடுத்தது வந்து present continuous action நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை கேட்கும் போது is he eating இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஆமா சாப்பிடுறாங்க இல்ல அவங்க சாப்பிடல ஓகேங்களா சோ இந்த மாதிரி இந்த மூணு சிச்சுவேஷன்லயும் தான் will be using be verb ஓகேங்களா ஃபைன் இப்போ முதல்ல எந்தெந்த சூழ்நிலைன்னு தெரிஞ்சாச்சு அடுத்தது இந்த be verb எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம be verb யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணக்கூடிய எல்லா yes or no டைப் क्वेश्चनக்கும் இதுதாங்க ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே be verb எழுதிரணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் be verb வச்சு தான் இந்த क्वेश्चनே ஸ்டார்ட் ஆகும் எல்லா yes or no டைப் क्वेश्चनமே பாத்தீங்கன்னா it will begin with the be verbs ஓகேங்களா எடுத்த உடனே be verbல தான் ஸ்டார்ட் பண்ணனும் சோ இவ்வளவு நாள் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் you are ready-யா அப்படினு கேக்குறோம் சோ இந்த auxiliary verb நம்ம என்ன பண்ணிரோம் பின்னாடி எழுதிரோம் அதாவது யூக்கு பின்னாடி எழுதிரோம் ஓகேங்களா அப்படி பண்ணக்கூடாது முதல்ல auxiliary verb தான் எழுதணும் are you ready-யான்னு கேட்கணும் ஓகேங்களா சோ இந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா ஒருத்தருடைய ஐடென்டிட்டி அதுக்கப்புறம் ஒருத்தருடைய ஸ்டேட் கண்டிஷன் பிரசன்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன்லாம் சொன்னேன் இல்லையா இதுல ஏதாச்சும் ஒண்ணு இந்த இடத்துல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் he happy ஓகே are they writing ஓகேங்களா சோ இந்த இடத்துல அதனாலதான் நான் blank-ஆ விட்டுருக்கேன் சோ இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே yes or no type question begins with the auxiliary verb it will not begin with the noun or a pronoun சோ இவ்வளவு நாளும் you are ready-யான்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லீங்களா அதை அப்படியே மாத்திருங்க நீங்க அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க பாருங்க you are ready-யா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா இனிமே இந்த மாதிரி கேட்கவே கூடாது இந்த பின்னாடி r இருக்கு இல்லையா இதுதான் auxiliary verb இதுதான் வந்து yes or no type questionல இந்த auxiliary verb தான் ஃப்ரண்ட்ல வரணும் ஓகே அப்ப how our question will change are அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்ட் எழுதணும் ஓகே சோ are you ready அப்படின்னு தான் கேட்கணும் அடுத்தது she is coming அப்படி கேட்க கூடாது ஓகேங்களா சோ இந்த ஃபார்மேட்டே வந்து இனிமே வந்து மறந்துருங்க இந்த ஃபார்மேட்டே இனிமே யூஸ் பண்ணாதீங்க என்ன யூஸ் பண்ணோம் first it begins with the auxiliary verb so first is she coming ஓகேவா is she coming அப்படின்னு கேட்க கூடாது is she coming அப்படின்னு தான் கேட்கணும் ஓகேங்களா இப்போ இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து லிசன் பண்ண you will understand better okay friends now let's listen to these sentences okay இப்போ நான் இந்த சென்டென்ஸ்ல இருந்து அப்படியே yes or no type question எப்படி கேக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ she is writing okay ஒருத்தங்க எழுதிட்டு இருக்காங்க அப்படினா அவங்க எழுதிட்டு இருக்காங்களா அப்படினு வந்து நம்ம கேள்வி கேட்கணும் okay அதுக்கு she is writing அப்படினு கேட்க கூடாது இந்த is இருக்கு இல்லீங்களா இத வந்து ஃப்ரண்ட்ல எழுதி is she writing அப்படினு கேட்கணும் okay why because the structure of yes or no type question is it will begin with the auxiliary verb it will not begin with the subject ஓகேங்களா fine அடுத்தது they are playing அவங்க இப்ப விளையாடிட்டு இருக்காங்களா அப்படினு வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் we have to bring the auxiliary verb in front so the question will become they are they playing ஓகேங்களா சோ எப்படி கேட்கணும் are they playing அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் yes they are playing இல்லனா no they are not playing அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் வந்து he is tall அவங்க ரொம்ப உயரமா இருக்காங்களா அப்படி நம்ம கேட்கணும் அப்படினா bring this is in front and so the sentence the question will become is he tall அதே மாதிரி she is tired ஓகேங்களா அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்கணும் ஓகேங்களா சோ அப்ப she is tired அப்படின்றத நம்ம yes or no type questionல கேட்கணும்ங்கும்போது எப்படி கேட்கலாம் சீக்கிரமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் okay friends let's try out these sentences also so it is a dog
ஓகேங்களா? சோ அது ஒரு நாய்க்குட்டியா, அது ஒரு நாயா அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்போம்? இட் இஸ் a dog அப்படின்றது கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா? சாரி, these are all not questions. okay, இது வந்து கொஸ்டின் கிடையாது. இதை நம்ம அப்படியே கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்போம்? இஸ் இட் a dog? அது நாயா அப்படின்னு கேட்போம். அடுத்தது she is kind. ஓகே, நீங்க கேள்வி கேட்கும்போது she is kind-ஆ அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? சோ எப்படி கேட்கணும்? ஆக்ஸிலரி வெர்ப ஃப்ரண்ட்ல வச்சு you have to ask, is she kind? okay, is she kind? Is she kind enough to help me? Is she kind enough to hear my problems? okay, அந்த மாதிரி கேட்கணும். ஓகேங்களா? அடுத்தது he is in the room. அவங்க ரூம்ல இருக்கிறாங்க, அவன் ரூம்ல இருக்கானா அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல கேட்போம் பாத்தீங்களா? அவன் ரூம்லயா இருக்கான், அவன் விளையாடிட்டா இருக்கான், அவன் எழுதிட்டா இருக்கான். இந்த ஆன் வந்து நம்ம தமிழ்ல தான் டிராக் பண்ணி கேட்போம். அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசக்கூடாது. சோ இங்கிலீஷ்ல பேசும்போது நம்மளுடைய கொஸ்டின் கரெக்டா ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் பண்ணி பேசணும். அப்போ he is in the room அப்படின்றத if you want to ask in a question form, how come the question will change? is he in the room அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? சோ எப்படி பேசணும்? is he in the room அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? is he in the room அப்படின்னு மறுபடியும் அந்த டிராக் அப்படின்ற டிராக் வந்து மறுபடியும் டிராக் பண்ணணும். is he in the room அப்படி ஸ்டைலா கேளுங்க. ஓகே, அடுத்தது it is new. is it new? ஓகே, இப்ப புதுசா ஒருத்தங்க கார், உங்க ஃப்ரெண்ட் கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு புது காரா அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம் இல்லையா? இது நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நியூ காரா அப்படின்னு கேக்குறீங்க. சோ அப்படி கேட்க கூடாது. is it new அப்படின்னு கேட்கணும். is it a new car அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ be verb வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து be verbs வந்து கேட்போம். அடுத்தது will move on to do verb. நான் do verbல மொத்தம் D3 மொத்தம் 3 do verb இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? do, did and does. முதல்ல இது எந்த மாதிரியான சூழ்நிலையில யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து asking about habits and routine. நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் இல்ல நம்மளுடைய அன்றாட பழக்கங்களை பத்தி கேட்கும்போது நம்ம வந்து do யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you drink coffee? நீங்க டெய்லி காலையில காஃபி குடிப்பீங்களா? do you drink coffee daily? ஓகே, அந்த மாதிரி நம்ம டெய்லி ஹேபிட்ஸை பத்தி கேட்கும்போது நம்ம do verbs தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கன்ஃபார்மிங் இன்ஃபர்மேஷன். ஒரு சில இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றது do verb வந்து நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you live in Chennai? நீங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு do verb கேட்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா did you learn? படிச்சிட்டியா? ஓகேவா? சோ அதுக்கு பாஸ்ட் ஆக்ஷனுக்கெல்லாம் வந்து இந்த do verb யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து about likes. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும், அதுக்கு do verb யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you like ice cream? ஓகேங்களா? சோ இந்த do verb வந்து கத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்காவது வெளியில போறோம், இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட போறோம், நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போறோம், இல்ல எங்கேயாவது வந்து ஒரு கஃபே பேக்கரி போறோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னா யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? யூ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்காதீங்க. எப்படி கேட்கணும்? டு யூ லைக் ஐஸ்கிரீம், டு யூ வாண்ட் காஃபி அப்படின்னு பேசி அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது do verb வந்து யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து do verbs எழுதிடணும். அதாவது do, did இல்லனா does, அது மூணுல ஏதாச்சும் ஒண்ணு வரும். அடுத்தது வந்து சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் verb, அடுத்தது ஆப்ஜெக்ட். இதுதாங்க அதோட ஸ்ட்ரக்சர். என்ன மேம் இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரே ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம திருப்பியும் சொல்றோம், நம்ம ஒண்ணு இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுத போறதுல we are only going to talk. ஓகேங்களா? இப்போ ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள். ஓகே, எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன ரூல் சொன்னேன்? நம்ம எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஸிலரி வெர்ப் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அப்போ இங்க வந்து நம்ம உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறோம். ஓகேங்களா? ஃபைன். இந்த பிடிக்கும் அப்படின்ற லைக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வெர்ப். ஓகே, அப்போ ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் do verb தான் போடணும். இங்க be verb வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது is, am, are, was or were இங்க போடக்கூடாது. ஏன்னா அதுதான் தெளிவா அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். be verbs எல்லாம் என்னென்ன சிச்சுவேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஆக்ஷன் பத்தின விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, உங்களுடைய ரொட்டீன் ஹேபிட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது நம்ம do verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூல் படி do verb எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது do யாருக்கு, உனக்கு, உங்களுக்கு தான் பிடிக்குதான்னு கேட்க போறோம். சோ அதனால அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்ட் எழுதிடணும். ஓகே, do you. அடுத்தது மெயின் verb, பிடிக்குமா. ஓகே, அதுதான் லைக். சோ do you like. அடுத்தது ஐஸ்கிரீம் இஸ் தி ஆப்ஜெக்ட். அப்ப என்ன எழுதலாம்? do you like
ஐஸ்கிரீம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள்ங்க. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிலரி வெர்ப் தான் ஃப்ரண்ட்ல வரும். நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது யூ லைக்கான்னு கேட்கறத அப்படியே மாத்திருங்க. என்ன மாத்தணும்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல ஆக்சிலரி வெர்ப முன்னாடி கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அப்போ டு யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்கணும். இன்னும் வந்து உங்களுக்கு நான் நிறைய சென்டென்ஸ் கொடுக்குறேன், அப்ப கண்டிப்பா இன்னும் பெட்டரா புரியும் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இங்க 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஷீ இஸ் ஆங்கிரி. ஓகேங்களா, அடுத்தது ஐ பிளே கிரிக்கெட். சோ இந்த ரெண்டுமே நான் கொஸ்டினா கேட்கணும், அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா இங்க ஷீ இஸ் ஆங்கிரி இது வந்து என்ன கண்டிஷன்ல வருது, அவங்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, இது ரூலுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பி வேர்ப் எங்க யூஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷனே வந்து கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா அந்த பி வேர்ப் அந்த சென்டென்ஸ்லயே இருக்கும். புரியுதுங்களா? அந்த பி வேர்ப் வந்து அந்த சென்டென்ஸ்ல இருக்கும். ஓகே, சோ அதனால அந்த இருக்கிற பி வேர்ப் அப்படியே முன்னாடி எழுதிடலாம். அப்ப what you'll write is she angry அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ பிளே கிரிக்கெட். சோ இது வந்து என்னுடைய ரொட்டீன் ஆக்ஷன், என்னுடைய ரொட்டீன், நான் டெய்லி கிரிக்கெட் விளையாடுவேன், என்னுடைய ஹேபிட் ஆக்ஷனை பத்தி கேக்குது. சோ இந்த ஹேபிட் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷனை பத்தி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? பி வேர்ப் யூஸ் பண்ண மாட்டோம், டூ வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு டூ வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா டூ வேர்பே இல்ல, நம்ம தான் வந்து யூஸ் பண்ணி பேசணும். அப்போ what you'll write, do you play cricket? சோ அந்த क्वेश्चन வந்து எப்படி கேட்கணும்? do you play cricket? ஓகேங்களா, சோ முதல்ல இந்த be verb and do verb எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ரெண்டாவது அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சிச்சுவேஷன் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், பட் ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்னு வரும்போது நீங்க பை ஹார்ட்லாம் பண்ண வேண்டாங்க, பிகாஸ் we are not going to write the exam repeatedly. I'm saying we are going to talk in English. சோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन கேள்வி கேட்கும்போது முன்னாடி ஆக்ஸிலரி verb மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பேசுங்க. That's all. Now I will give you some list of sentences for you to understand better. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த டூ verb யூஸ் பண்ணும்போது அடுத்த ஒரு சின்ன ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ do, did, does மொத்தம் 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகணும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். சோ அதை வந்து தெரிஞ்சுட்டா போதும். சோ do வந்து எங்க வரும்னா I, we, you, they இந்த இடத்துல தான் do யூஸ் பண்ணுவோம். does வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே he, she, it. ஓகேங்களா, சோ does வந்து எப்பவுமே he, she, it அப்படின்ற ப்ரோனவுன் வரும்போது நம்ம does யூஸ் பண்ணுவோம். did வந்து அப்படியே past tense. ஓகேங்களா, சோ எங்கெல்லாம் வந்து நமக்கு past tense ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதை பத்தி கேட்கும்போது நம்ம எல்லா இடத்துலயும் வந்து did தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், I have seen many people talking English like this. Did you completed? Okay, did you finished? Okay, இந்த completed and finished அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் past tense. Okay, so did யூஸ் பண்ணி நம்ம past tense-யும் யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா didன்றதே past tense தான். அப்போ how you have to ask, did you complete, did you finish, did you eat? ஓகே, ஏற்கனவே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இப்போ வந்து நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். did you complete your lunch அப்படின்னு கேட்கணும். did you completed அப்படி. ஓகேங்களா, அந்த மெயின் வேர்புக்கு நம்ம என்ன போடக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், did you complete your homework? did you complete இந்த completed கூட இங்க ed போடக்கூடாது. ed போட்டீங்கன்னா past tense இல்லையா? ஆக்சுவலி இந்த past tense உடைய வேலை தான் did பண்ணிடும். ஓகேங்களா, சோ அதனால did யூஸ் பண்ணும்போது be very careful. பின்னாடி வர மெயின் verb வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? past tense போடக்கூடாது. அவ்வளவுதான். இந்த ஈஸியான சிம்பிள் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ straight away we'll go to sentences. Okay friends, இப்போ now look at these examples. The first sentence is dash you play cricket. Okay, நீங்க cricket விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது we are talking about their actions and their habits. Okay, so how can you ask, do you play cricket? இங்க வந்து did இருக்கு, does இருக்கு. நான் did and does விட்டுட்டு do மட்டும் ஏன் எழுதுனேன்? because என்னுடைய subject வந்து you. ஓகேங்களா, so அதனால do you play cricket. and the second sentence is dash they study English. Okay, so first வந்து நம்ம subject என்னன்னு பார்க்கணும். they அப்படின்னு இருக்கு, so they அப்படின்னு வரும்போது we will have to add do they study English? ஓகேங்களா, fine. அதே மாதிரி dash she like music, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்க போறோம். ஓகே, so இங்க என்னுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கு? she இருக்கு. அப்போ நான் கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும்? does தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா he, she, it ன்னு வரும்போது we have to use only does. And then so these are all the simple things where you have to follow while asking yes or no type question. இப்போ நம்ம be verb and do verb பார்த்தோம் இல்லீங்களா?
ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ கண்ணு முன்னாடி நீங்க ஒரு ஆக்ஷன் பாப்பீங்க, இல்ல கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பாப்பீங்க, அது என்ன, அது வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தானே நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது எடுத்தோடனே ஆக்சிலரி வெர்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் முன்னாடி என் சன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் வந்து பென் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ வந்து யூ ஆர் ரிப்பேரிங் பென்னா அப்படின்னு வந்து நான் கேட்க மாட்டேன். சோ எப்படி கேட்கணும், ஆர் யூ ரிப்பேரிங். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள். நீங்க எடுத்த உடனே ஆம் இல்லை அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும் போது ஆக்சிலரி வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. your English will be very very amazing. Okay, now let's move on to the next auxiliary verb, have verb. Okay friends, அடுத்த auxiliary verb வந்து பாத்தீங்கன்னா have verb. Okay, so have, has and had. இதுல வந்து have and has எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முடிஞ்ச ஆக்ஷன் அதனுடைய தொடர்பு இப்ப வரைக்கும் இருந்ததுன்னா அங்க வந்து have and has யூஸ் பண்ணலாம். had வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இங்க ரெண்டு ஆக்ஷன் வரும், ரெண்டு ஆக்ஷனுமே முடிஞ்ச மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம had யூஸ் பண்ணலாம். உதாரணமா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த have and has verb எங்க யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிச்சு, அதனுடைய கண்டினியூஷன் இப்ப வரைக்கும் இருக்கு, தொடர்பு இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரொம்ப சிம்பிள்ங்க. have you finished your homework அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஹோம்வொர்க் ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சாச்சு, அதை பத்தி நம்ம இப்ப கேட்கறதா இருந்தா have you finished your homework அப்படின்னு வந்து கேட்கலாம். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் இந்த finish அப்படின்னு வரும்போது நம்ம அப்ப வந்து do verb யூஸ் பண்ணக்கூடாதா? ஃபார் எக்ஸாம்பிள், do you finish your homework. அப்போ இந்த do you finish your homework-ம் have you finished your homework என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுல கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த have you finished your homework அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம கேக்குறோம். இந்த do நான் சொன்ன மாதிரி எங்க யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வேலையா இருந்தாதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ do you finish your homework every day இல்லனா டெய்லி, இந்த மாதிரி ஏதாவது ரொட்டீன் ஆக்ஷன் வரக்கூடிய வேர்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம did இல்லனா do verb யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டீன் ஹாபிச்சுவல் ஆக்ஷன் வார்த்தைகள் இல்ல அப்படின்னா you will be using வந்து have இல்லனா has தான். ஓகேங்களா? இப்போ இந்த have இல்லனா hasக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த have verb யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन ஃப்ரேம் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கலாம். have இல்லனா has plus subject plus be3, இதுதாங்க அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல, நம்ம சென்டென்ஸ்ல இருந்து பிராக்டிஸ் பண்ண நமக்கு ஞாபகம் வந்துரும். ஓகேவா? சோ you have eaten அப்படின்னு இருக்கு. சோ வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து எப்படி கேட்போம், எடுத்த உடனே you எழுதக்கூடாது இல்லைங்களா? சோ என்ன எழுதணும், have you eaten, நீ சாப்பிட்டியா. ஓகே அப்படின்னு கேட்கும்போது have you eaten அப்படின்னு கேட்கணும். அடுத்தது he has broken the glass. ஓகே, இப்போ நீங்க பாக்குறீங்க வீட்ல வந்து ஒரு கண்ணாடி ஜாடி உடைஞ்சு போச்சு, இந்த கண்ணாடியை யார் உடைச்சா அப்படின்னு கேட்கும்போது who has broken the glass அப்படின்னு கேட்கணும், யார் உடைச்சார். இப்ப அந்த கண்ணாடி உடைஞ்ச பக்கத்துல உங்க குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா நீ தான் இந்த கண்ணாடி உடைச்சியா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன கேட்கணும், ஓகேங்களா, has he broken the glass. ஓகேங்களா? has he broken the glass அப்படின்னு கேட்கலாம். இல்ல நீ தான் உடைச்சியா அப்படின்னா have you broken the glass அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? Okay friends, so far we have seen what are the different types of yes or no type question, how to frame the question using be verb, have verb and do verb. So do remember my dear friends, whenever you ask a question, so whenever you want an answer only yes or no, you have to begin the question with the auxiliary verb. You will not begin the question with the subject. Okay, so இன்னையில இருந்து you are, okay, you are அப்படின்றத மாத்தி are you அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? Okay friends, our first segment is over. That is practice session முடிஞ்சது. அடுத்தது application in real life. So நான் இப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க வீட்டு ஹால்ல வந்து குழந்தைங்க உங்க வீட்ல இருக்கவங்களா உட்கார்ந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் சொல்றேன், டக்குன்னு அதுக்கு அப்படியே வந்து எப்படி yes or no type question ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ you are sitting in the hall அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதோட क्वेश्चन எப்படிவா இருக்கும், are you sitting in the hall அப்படின்னு அதோட क्वेश्चन ஃப்ரேம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, she is watching TV அப்படின்னு நான் வந்து சென்டென்ஸை நான் சொல்லுவேன். நீங்க டக்குன்னு இமீடியட்டா அப்படியே வந்து எனக்கு அதை அப்படியே yes or no type கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. she is watching TV அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கும்போது is she watching TV,
ஓகேவா? இதை நான் வந்து போர்ட்ல எழுதி போட்டு உங்களுக்கு சொல்லலாம். பட் ஆனா நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் இல்லைங்களா? நான் பொறுமையா வந்து சென்டென்ஸ் வந்து சொல்றேன். நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்டென்ஸா தானே சொல்ல போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் சொல்லுவேன். நான் சொல்றதை கேட்டு நீங்க நான் பின்னாடி சொல்ற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி போட்டுக்கோங்க. முன்னாடி சொல்ற சப்ஜெக்டை பின்னாடி போட்டு மீதி சென்டென்ஸ் அப்படியே சொல்லுங்க. யூ வில் கிராமட்டிக்கலி உங்களுடைய அழகான கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஓகேங்களா? சோ now let's start. Okay. He is reading a newspaper. இப்போ இது நான் சென்டென்ஸா சொல்லியிருக்கேன். இத வந்து அப்படியே क्वेश्चनா மாத்துங்க பார்க்கலாம். He is reading a newspaper. Okay. क्वेश्चनா வரும்போது எப்படி வரும்? Is he reading a newspaper அப்படினு வரும். Okay, next one. They are talking loudly. They are talking loudly. கடகடன் ஈஸியா வந்து क्वेश्चन ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். Next, he is using his phone. He is using his phone. Next, she has arranged the chairs. She has arranged the chairs. Next, they have closed the door. They have closed the door. அப்ப நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? क्वेश्चनா ஃப்ரேம் பண்ணும்போது have they closed the door அவ்வளவுதாங்க. நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க நோட் எல்லாம் போட்டு ஒண்ணும் எழுத வேண்டாம். இப்ப நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்ல இருக்கவங்க என்ன ஆக்ஷன் வந்து பண்றாங்களோ அதை அப்படியே கேள்வி கேட்கும்போது ஆக்சிலரி வெர்பை முன்னாடி போட்டு பேசுங்க. அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்து we will get it. Okay. Next, you keep your shoes here. You keep your shoes here. அப்ப இதுக்கு வந்து எப்படி வந்து क्वेश्चन ஃப்ரேம் பண்ணலாம்? Have you kept your shoes here அப்படினு வரும். She opens the window every day. She opens the window every day. Every day word யூஸ் பண்ற habitual action. அப்ப இங்க என்ன auxiliary verb போடணும்னு உங்களுக்கே தெரியும். They have decorated the hall. They have decorated the hall. Okay friends, so இதுக்கெல்லாம் வந்து நீங்க SRO type question frame பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்க. So கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Now let's move on to the third segment, pronunciation clinic. Friends, இன்னைக்கு pronunciation clinicல நம்ம என்ன சவுண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ch sound. Okay, ஒரு T மாதிரி எழுதி ஒரு elongated S மாதிரி எழுதினா இது வந்து ch sound. ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன பேரு? Voiceless post alveolar affricate. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம perverted இதெல்லாம் நம்ம previous classல பார்த்திருப்போம். இதெல்லாம் plosives அப்படினு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா affricate. சோ இது வந்து ஏன் voiceless அப்படின்னா இந்த ch சொல்லும்போது நம்ம vocal cord வைப்ரேட் ஆகாது. vocal cord எந்த சவுண்ட்ஸ்க்கெல்லாம் வைப்ரேட் ஆகலையோ அதெல்லாம் வந்து நம்ம voiceless அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ இது வந்து ch sound. So as we pronounce the words chips, chair, chime. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ch sound வருது பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து இந்த ch sound. சோ நீங்க சொல்லி பாருங்க ch. churn. நீங்க வந்து அழகா உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து உங்க vocal cordல வச்சிட்டு ch சொல்லுங்க. உங்க vocal cord வைப்ரேட் ஆகாது. ஓகேங்களா? சோ vocal cord வைப்ரேட் ஆகுற சவுண்ட்ஸும் இருக்கு. சோ ch ch. ஓகே, சோ இதுதான் வந்து இன்னைக்கு சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் பிராக்டிஸ். இன்னைக்கு ரீடிங் பிராக்டிஸ் is going to be very interesting because we are going to practice வந்து tongue twisters. Okay, so tongue twisters is very important and it's very useful for us to learn the pronunciation because when you practice tongue twisters, what will happen to your speech organs? Your speech organs will be articulating in the correct way where இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படி இந்த கரெக்ட் ஆர்டிகுலேஷன்ல வந்து போகும். சோ அதனால இப்போ வந்து நம்ம tongue twisters வந்து பார்க்கலாம். Okay friends, now let's move on to the next segment, reading practice. Whenever we read these tongue twisters, these small kids will be uttering too fastly and then they'll be laughing. Okay, so in the tongue twisters வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பேசுறது tongue twisters கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா வந்து it's not for funny.
அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு சிரிக்க கூடாது. ஸோ டங் ட்விஸ்டர்ஸ் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீச் ஆர்கன் கரெக்டா வந்து கரெக்டா அந்த பொசிஷன்ல போய் ஆர்டிகுலேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரீட் அவுட் பண்றேன், யூ ஜஸ்ட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஸோ டெஃபினெட்லி வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மை ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர் இஸ் யூனிக் நியூயார்க், யூனிக் நியூயார்க். Truly rural, truly rural. Fresh fried fish, fresh fried fish. Blue glue gun, green glue gun. Which wished which wicked wish? Which wished which wicked wish? Lesser leather, never weather, wetter weather better. Four fine fresh fish for you. Four fine fresh fish for you. Friendly fleas and fireflies flew freely. Friendly fleas and fireflies flew freely. How much would you woodchuck? How much would woodchuck chuck if a woodchuck could chuck wood? Betty bought a bit of butter, but the butter was bitter. Black bug bit a big black bear. Thin stakes, thick bricks. Okay. So இந்த மாதிரி வந்து நம்ம ரீடிங் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வந்து பண்ணும்போது நம்மளோட ஸ்பீச் ஆர்கன் நல்லாவே ஆர்டிகுலேட் ஆகும். ஓகே, now let's move to the next segment, activity session. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறேன். ஈச் அண்ட் ஆக்டிவிட்டி நீங்க 1 minute ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டோட்டலி 3 minutes வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்க புக் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல உங்க எக்ஸ்கியூஸ் மீ உங்களுடைய வாட்ச்ல 1 minute வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க இந்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சர்ல வந்து என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு இங்கிலீஷ்ல வந்து 1 minute சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a man, students, gunny bags, cereals, shop, green color skirt, pista green color shirt with the stripes, ஓகேங்களா, லாவெண்டர் கலர் ஸ்லிப்பர். அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்க வந்து வார்த்தைகளா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னு இட்ஸ் ஓகே. நீங்க பிக்சர் எடுக்கும்போது நிறைய சீனரிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 1 நிமிஷம் சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 minute இதே சேம் பிக்சர் பார்த்து இப்ப நீங்க வார்த்தைகளா சொன்னீங்க பாத்தீங்களா, அதை அப்படியே சென்டென்ஸா வந்து ஃப்ரேம் பண்ணி பேசி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in this picture I can see a man talking to 4 small children. These children, they are wearing school uniform. So I guess this man might be their teacher. This man is talking something. I think the students are asking some explanation, and this place seems to be a market because I can see the gunny bags and like what they have kept in the grocery shop. It is same like that. So maybe இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நீங்க இந்த பிக்சரை பார்த்து நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மூவிங் வீடியோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் அது, ஸோ அதுக்கு பேசிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவிங் வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோல அவங்க என்ன ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பேசி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஃப்ளூவன்சி ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, a boy, all the children are, they are dancing, they are stretching out their hands and then they are dancing nicely, they are closing their hands. Now the boy is jumping this side and that side, but I can't hear the music. Though these children are wearing a colorful dress, their dress is really good. I think it is a folk dance. The small children are wearing dhoti and a shirt. They are giving more expression in their acting. They are rolling their hand, they are bending down, they are getting up. All are smiling and dancing,
and it's very hot sun. இந்த மாதிரி அந்த ரோல் ஆகிட்டு இருக்க பிக்சரை வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளூவன்சி வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்கும். நீங்க பேசும்போது கிராமட்டிக்கலா உங்க சென்டென்ஸ் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் பாதர் அபவுட் தட். நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ டோட்டலி 3 minutes. ஸோ இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுடைய இங்கிலீஷ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். Okay friends, thank you so much for watching my video. So definitely I hope that this session will be very useful to you. So இப்ப நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே ஆம் இல்லை அப்படின்ற கேள்வி கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கணும், ஆக்சிலரி verb முன்னாடி வந்து நம்ம பிளேஸ் பண்ணி தான் கேட்கணும். எடுத்த உடனே சப்ஜெக்ட் யூ ஷி ஹிட் அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சிலரி verb வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா you will improve your pronunciation. So கண்டிப்பா என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா do like, share and subscribe my channel. So நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா tag questions. ஓகேங்களா? சோ tag questions நம்ம இங்கிலீஷ்ல வந்து அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா tag questions. சோ tag question வந்து எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி பேசுறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். So until I meet you in another video, it's bye from me.